ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய வக்கரகாலத்தில் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன யோகங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சனி பகவான் குரோதி வருடம் ஆனி மாதம் 15ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 136 நாட்கள், அதாவது 4.5 மாதங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆங்கில தேதிக்கு 29/6/2024 முதல் 15/11/2024 வரை இந்த 4.5 மாதங்களும் சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்கரநிலை பெறுவதனால மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ வக்கரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும் பொழுது தங்களது சுழற்சி வேக மாறுபாட்டினால் சில சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வைத்தான் வக்கரம் என்கிறோம். ஆனால் உண்மையில் கிரகங்கள் வக்கர காலங்களில் பின்னோக்கி செல்வதில்லை. அதே போல வக்கர காலங்களில் கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும். ஏன் அப்படின்னா, சூரியனை விட்டு அந்த கிரகம் அந்த காலகட்டத்தில் ரொம்ப தூரத்தில் இருக்கும். சூரியனுடைய ஈர்ப்பு விசையை விட்டு விலகி அந்த கிரகம் தனது சுயவேகத்தில் சுற்றும். அப்போ அந்த கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும். ஒரு கிரகம் தன்னிச்சையாக தன்னுடைய சுயவேகத்தில் சுற்றும் போது அந்த கிரகம் இன்னும் பலம் கூடுதல் பெறும். அதே போல வக்கரம் பெற்ற கிரகங்கள் பாருங்க தன்னுடைய இயற்கை தன்மைக்கு நேர்மாறான பலன்களை கொடுக்கும். அதே போல சூரியன் என்ற ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் தான் சனி பகவான் வக்கரநிலை பெறுவார். சூரியன் என்ற ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெறுவார். அப்ப இந்த வக்கர காலங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு அதிபதியாகவும் 2ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர். கிட்டத்தட்ட 29/6/2024 முதல் ஒரு 4.5 மாதங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வார். இப்ப மகர ராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் 3ஆம் இடத்துல பலமா இருக்கிறார். அதே போல 5ஆம் இடத்துல குரு மிக சிறப்பான இடத்துல இருக்கிறார். குரு பகவானுக்கே உரித்தான இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் இப்ப பாருங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதும் ஒரு வகையில் அதிர்ஷ்டம் தான். மகர ராசிக்காரர்களுக்கு கோட்சாரம் ஓரளவு தற்போது சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, குரு பகவானும் ராகு பகவானும் சாதமான இடத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு பாத சனி, அதாவது சனி பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகி சென்று கொண்டே இருக்கிறார். 2025 மார்ச்சுக்கு பிறகு முழுவதுமாக உங்களை விட்டு விலகுகிறார் சனி பகவான். சரி, இப்போ பாத சனி காலகட்டத்தில் கால் பாதங்களில் வலிகளை கொடுக்கும். ஒரு சிலருக்கு பேச்சினால பிரச்சனையை கொடுக்கும். அதே போல் பாருங்கள், குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை கொடுக்கும். அதாவது ஒரு சில கஷ்டங்கள் 2ஆம் இடத்துல சனி இருக்கும்போது, நிறைய பேர் வீடு கட்டுறாங்க. 2ஆம் இடத்துல சனி இருக்கும்போது வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, இதெல்லாம் இருக்கும். ஒரு சிலருக்கு பாருங்கள், பொதுவாக 2ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அவமானங்கிறது தானாக தேடி வரும். அதை தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். எல்லா ராசிக்குமே பாருங்கள், 2ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஏதாவது ஒரு அவமானங்கிறது கட்டாயம் ஒரு மனிதருக்கு வந்து சேரும். அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு இன்னும் பாருங்க, இன்னும் ஒரு வருடத்திற்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை பெரிதுபடுத்தாமல் இருப்பது நல்லது. ஓகே, இப்போ இந்த வக்கர காலங்கள் எப்படி இருக்கும்? பொதுவாக வக்கர காலங்களில் பாருங்க, கிரகங்கள் ஒரு பலனை கொஞ்சம் தாமதமாக கொடுத்தாலும் உறுதியாக கொடுக்கும். கொஞ்சம், அதாவது ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி பண்ணி அந்த காரியங்கள் நீங்கள் ஜெயிக்கணும், அவ்வளோதான். வக்கர காலங்களில் கொஞ்சம் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கிற மாதிரி தெரியுமே தவிர, மற்றபடி மகர ராசிக்காரர்களுக்கு பலன்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு அதிபதி சனி பகவான் வக்கரநிலை பெறுகிறார். இன்னும் கூடுதல் சிறப்பு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதி வக்கரநிலை பெறுகிறார். மனசில் ஒரு புது தெம்பு அந்த மாதிரி தெரியும். அதே போல் கஷ்டங்கள் பாருங்கள் உங்களுக்கு முடிவுக்கு வரும். மகர ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு சில கஷ்டங்கள் இருந்தால் அந்த கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைச்ச மாதிரி தெரியும். மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான காலம். அதே போல் 2ஆம் இடத்துல சனி வக்கரம். 2ஆம் இடத்துல சனி வக்கரங்கும் போது அந்த கிரகத்துக்கு பலம் இன்னும் கூடுதலாக இருக்கிறதுனால பெரிய தொகைகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரநிலை பெறுவது குடும்ப விஷயத்தில் முன்னேற்றம். குடும்பம் அமையாதவர்களுக்கு திடீர்னு குடும்பம் அமையக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும். வராத பணமெல்லாம் வந்து சேரும். ஒரு திடீர் மாற்றங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் மகர ராசிக்காரர்கள். அதே போல பிறப்பு காலத்திலேயே உங்களுக்கு சனி பகவான் வக்கரகத்தில் இருந்தால் இந்த காலம் ஒரு சிறப்பான காலம் மகர ராசிக்காரர்களுக்கு. பிறப்பு காலத்தில் சனி பகவான் வக்கரநிலை பெற்று இருக்கிறார், அதுவும் ராகு இதோட சம்மந்தப்பட்டிருக்கிறார். அப்படிங்கும்போது
இந்த காலகட்டத்தில் வக்கரநிலை பெறுவதனால இன்னும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை, மிகப்பெரிய ஒரு யோகங்களை மகர ராசிக்காரர்கள் அனுபவிக்க முடியும். அப்போ 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். நல்ல ஒரு பேச்சாற்றல் இருக்கும், சில காரியங்களை பேசி தீர்க்க முடியும். 2ஆம் இடம் தனஸ்தானம். நல்ல ஒரு தனவரவை பார்க்க முடியும், நல்ல பணப்புழக்கத்தை பார்க்க முடியும். ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்க, அந்த தொழில் மூலம் ஒரு அபிவிருத்திங்கிறது ஏற்படும். ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, அந்த வியாபாரத்தில் நல்ல பணவரவு கிடைக்கும். ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க, நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும், மேலதிகாரிகள் ஒரு இணக்கம் ஏற்படும். அதே போல் சக ஊழியற்ற ஒரு இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அந்த வேலையில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு தெரியும். ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு நல்ல நிறுவனத்தில் இந்த காலகட்டத்தில் வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் தாயாருக்கு உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். கல்வியில் இருந்த தடைகள் விலகும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் வண்டி வாகனம் புதுசாக வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். உயர்கல்வி படிக்க நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். பார்க்க உங்களுக்கு சனியினுடைய வக்கரகாலம் ஒரு சிறப்பான காலம். அதே போல் தீராத சில கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும். அதே போல் கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தீராத பகை தீரும், தீராத நோய் தீரும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனியினுடைய வக்கரகாலத்தில் சில பிரச்சனைகள் முடிவுக்கு வந்த மாதிரி தெரியும். அதே போல் பாருங்கள், எதிர்பாராத ஒரு லாபம், எதிர்பாராத ஒரு யோகத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வக்கரகாலம் ஒரு அதிர்ஷ்டமான காலமாகவே விளங்கும். என்னென்னா ஒரு சில பலன்கள் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது லேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த பலன்கள் ஒரு உறுதியாக நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். அப்போ இந்த காலம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வக்கரகாலம் ஒரு யுகமான காலங்கள் அப்படின்னு சொல்லலாம். அரசியலில் இருப்பவங்களுக்கெல்லாம் ஒரு திருப்பு முனையான காலம். திடீர் பதவிகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் மகர ராசிக்காரர்களுக்கு. கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பணவரவை பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில். அதே போல் ஒரு வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்க, பண்ணை தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலமாக விளங்கும். நல்ல ஒரு பணவரவை பார்க்க முடியும் மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில். இப்போ குரு பகவான் வேற 5ஆம் இடத்துல மிக சிறப்பாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். மகர ராசிக்காரர்களுக்கு திருமண காலம், நல்ல ஒரு வரன் அமைவதற்கான ஒரு காலத்தை கொடுக்கும். ஏன்னா சனி பகவானும் குடும்பஸ்தானத்தில் வக்கரநிலை பெற்று 5ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வது பாருங்க, திருமண பாக்கியங்கள் கூடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்கிறது கிட்டும். அதே போல் அரசாங்க உதவி கிட்டும், அரசாங்க வேலை கிட்டும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க. குரு பகவானுடைய பலம் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல் ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறார். மனசில் ஒரு புத்துணர்ச்சியை பார்க்க முடியும், மனசில் ஒரு புது தெம்பை கொடுப்பார். மகர ராசிக்காரர்களுக்கு இது அதிர்ஷ்டமான காலம். நிறைய ஆபரணங்கள் எடுக்க முடியும், யார்கிட்டையும் போட்டி போட்டு ஜெயிக்க முடியும். போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் அமர முடியும். ஏன்னா ராகு 3ஆம் இடத்துல கொடுக்கக்கூடிய பலன்கள் யாராலும் கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த பலன்களை வாழ்க்கையில் சாதிக்க முடியாத விஷயங்களை சாதிக்க முடியும். அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு மற்ற கிரகங்கள், வருட கிரகங்கள் எல்லாமே சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு திருப்புமுனை காலம். வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு காலமாக விளங்கும். மகர ராசிக்காரர்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். ஏன்னா 5ஆம் இடத்துல புத்திஸ்தானத்தில் குரு மிக பலமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல் சனி பகவானும் பாருங்க உங்களை விட்டு விலகி சென்று கொண்டே இருக்கிறார். அப்போ இந்த 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரநிலை பெறுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ எல்லா கிரகங்களும் சாதகமாக இருப்பதனால நல்ல தசாபுத்திகளும் நடைமுறையில் இருந்தால் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த பலன்களை இந்த வக்கரகாலங்களில் மகர ராசிக்காரர்கள் பார்க்க முடியும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம். வக்கர காலங்களில் எதிர்பார்த்ததை விட பல அதிர்ஷ்டங்களை இந்த காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க மகர ராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கருவனையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ண. நன்றி, வணக்கம்.